பாத்ரூம் போனவங்க அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்து மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. இது ஒரு காமன் நியூஸ் ஆயிடுச்சு. உங்கள் ரிலேட்டிவ்ஸில் இல்லை ஃப்ரெண்ட்ஸில் இது பார்த்துருப்பீங்க. பாத்ரூமில் ஏன் இந்த ஈவெண்ட் நடக்குது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு முக்கியமான காரணமே ரொம்ப முக்கிய மோஷன் போகிறது. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போகிறதுனால there occurs an event called defecation syncope. நம்ம உடம்புல இருக்கிற நர்வஸ் சிஸ்டமில் கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஆகி அந்த சமயத்துக்கு மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் கம்மியாயிடும். இந்த ரெஸ்பான்ஸுக்கு பாடி வந்து பிபி ஹை ஆகி ஹார்ட் அட்டாக் ஆர் ஈவன் கார்டியாக் அரெஸ்ட் கூட ஆகலாம். ஸோ இந்த மேஜரான ஒரு ஹார்ட் அட்டாக் ஆர் டெத் ஆகிறதுக்கு சிம்பிளான ஒரு ரீசன் வந்து கான்ஸ்டிபேஷன். ஸோ உங்கள் வீட்டில் யாராவது சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க, இல்லை ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஸ்ட்ரோக் வந்திருக்கு, இல்லை அவங்களுக்கு சுகர் இருக்குது, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ உங்களுக்கு ரெகுலராகவே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போகிற ஹேபிட்டாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் டயட்ரி மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும், நிறைய ஃபைபர் சேர்த்துக்கணும். அண்ட் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி லாக்ஸேட்டிவ் எடுத்துக்கலாம். இன்னொரு ப்ராக்டிக்கல் பாயிண்ட் வந்து உங்கள் வீட்டில் ரொம்ப வயசானவங்க இருக்காங்க, இல்லை ஹார்ட் பேஷண்ட் இருந்தால் அவங்கள வந்து டாய்லெட்டோட டோர் லாக் பண்ணாமல் போக சொல்லுங்கள். இன்கேஸ் எனி ப்ராப்ளம் ஹேப்பன்ஸ் வி கேன் ரெஸ்கியூ இமீடியட்லி.